அதற்காக இடைவெளியை விட்டு விநாயகருடைய ரதத்தோடு வீதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். கற்பூர சட்டி, மாச்சம்பு, காவடி, மங்கள வாத்தியம் என்பன பிரதான வீதிக்கு 3வது வீதிக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அதனைத் தொடர்ந்து அம்பிகையுடைய ரதம் இங்கே ஆரோகணிக்க இருக்கிறது. எனவே இங்கே இடம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இடம் புறமாக வலமாக நிற்பவர்கள் தயவு செய்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டிருக்கின்றோம். விக்கிரங்கள் தீர்க்கும் மகா கணபதியுடைய இந்த சித்திர ரதம் இப்பொழுது சிங்காரமாய் புறப்பட்டது. இதோ எல்லா வகையான ஒழுக்கங்களையும் ஒழுங்குபடுத்துகின்ற எல்லா வகையான விக்கிரங்களையும் தீர்க்கிற மகா கணபதியினுடைய இந்த சித்திர ரதம் இப்பொழுது ஆலய வளாகத்திலிருந்து முதல் படியாக அந்த பெரும் பாதையின் வழியே சேர்கிறது. வடங்கள் நீட்சி பெறுகிறது. வாழ்வழிக்க இதோ எம்பெருமான் விநாயகருடைய ரதம் இப்போது பிரதான வீதிக்கு சென்று விட்டது. நெரிசல்கள் கூடுதலாக இருக்கின்றது. எனவே உங்கள் உடைமைகளை நீங்கள் பெற்று கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. வடம் பிடிக்கும் ஆண்கள் மேலாடைகளை கலற்றிவிட்டு வடத்தை பிடிக்க வேண்டும். பாதணிகளை கலற்றிவிட்டு வடத்தை பிடிக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் இட வசதிகளை இங்கு செய்கின்ற போதுதான் அவையினுடைய ரதம் ஆரோகணிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஐயா பல தடவை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் இடம் பெற்று சொல்லி நீங்கள் அந்த வடத்தை பிடிப்பதற்கு கூட இடம் விடுகிறீர்கள். இல்லை, தயவு செய்து இடம் பலமாக அகன்று நின்று என்ற ரதத்தை ஆரோக்கியப்பதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டிருக்கிறோம். அம்பிகை ஐயர்களே, தயவு செய்து முன்னே செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நெரிசல் இல்லாமல் நீக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக அந்த வடம்பிடிப்பவர்கள் நீங்கள் மேலாடையை கலட்டி விடப்படுங்கள். வடம்பிடிப்பவர் மேலாடையை கலட்டுங்கள் தயவு செய்து. முக்கியமாக ரதம் எழுப்புவர்கள் இங்கே ஐயாவின் பணியை கவனித்து அதன் மூலம் நீங்கள் வடத்தை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஐயாவினுடைய அறிவுறுத்தலை கேட்டு வடத்தை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் கைத்தை விட்டுத்தாங்க, வடத்தை கொஞ்சம் விட்டுத்தாங்க முதல் விட்டு பொருள் எடுக்கும். நாங்கள் சொல்லி கொடுப்போம். மிகவும் பயபக்தியோடு மிகவும் கவனமான முறையிலே நாம் ரதத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். இங்கே கூறப்படுகின்ற அறிவுறுத்தல்களை வடம் பிடிப்பவர்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமாக கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து வடத்தை இப்போது எடுக்க வேண்டாம். ஐயாவினுடைய அறிவுறுத்தலின் பேர்படி நீங்கள் வடத்தை எடுக்க வேண்டும். தயவு செய்து இப்போது வடத்தை எடுக்க வேண்டாம்.